ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஈஸ்ட் தாம்பரம் ஜோன்ல லேண்ட் வீடு பார்க்குறவங்களுக்காக தான் எஸ்பெஷலி இந்த வீடியோ. ஈஸ்ட் தாம்பரம் மேடவாக்கம் ஜோன்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க மேடவாக்கம் ஜங்ஷன் இதுதான். இங்க தான் மெட்ரோ வரப்போகுது. இங்க இருந்து கரெக்டா ஒரு 7 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல பஸ்போர் ஆன் ரோட்ல இருந்து ரெண்டாவது பிளாட்ல ஒரு சூப்பர் கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லா வீடுகளுக்கு மத்தியில நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நாம அதை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இது சாய்பாபா கோயில். கார்னர் பிளாட்ல ப்ளூ கலர் ஷீட் போட்டுருக்கு பாருங்க. இது சாய்பாபா கோயில். ஜூம் பண்ற பாருங்க. ஆட்டோ கிராஸ் ஆகும் பாருங்க. எஸ், அதான் மெயின் ரோடுங்க. அதுல இருந்து ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ்ல கமர்ஷியல் பிளாட் ரோட்டு மேல இருக்கும். அதுக்கு பேக் சைட்ல இங்க ஒரு லே அவுட் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஃபுல்லா வீடுங்க இருக்குங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்துக்கோங்க நீங்க. காம்பவுண்ட் விட்டு எவ்வளவு வீடுங்க இருக்குன்ட்டு கரெக்டா ஒரு 1 ஏக்கர்ல சூப்பர்பா ஃபுல்லி சரௌண்ட் பை காம்பவுண்டோட 30 அடி 24 அடி தார் ரோடோட இங்க ஒரு கேரட் கமிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா வீடுகளுக்கு மத்தியில ஹைலைட் என்னன்னா, இப்ப பாருங்களேன், சைட்ல இருந்து பாக்குறோம். ஸ்கூல் பஸ் ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்க. எஸ், மெயின் ரோடுங்க. அது மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது பிளாட்ல இந்த லே அவுட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சைட் 100% ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வாரம் லான்ச்சுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் ப்ரீ லான்ச்சிங்லேயே உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா லொகேஷன் பிரைம்ல இருக்கிறதுனால லான்ச் ஆச்சுனா பட்டு இந்த ஜோன்ல இருக்கவங்களே நிறைய வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கொண்டு வரணுன்றதுக்காக ப்ரீ லான்ச்சிங்லேயே நான் முன்னாடி உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். இருக்கிறது 40 பிளாட் தான். உள்ள 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மட்டும் தான் பிளாட் இருக்கு. தேவைப்பட்ட சைட்ல மட்டும் உள்ள பிளாட்களை பார்க்க முடியும். வித் சிஎம்டி அண்ட் ரேரா அப்லோடோட. மேடவாக்கம் பக்கத்துலன்னு சொன்னீங்களே சார், கரெக்டா மேடவாக்கம் எந்த ஜோன்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேடவாக்கம் பொன்மார்ல இருக்குங்க. இந்த பொன்மார் இருக்கே சரியான அட்வான்டேஜ் உள்ள ஏரியா. இங்க இருந்து கரெக்டா வெறும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி. இன்னொரு சைடு ஈஸ்ட் தாம்பரம் வழியாவே நம்ம பொன்மார்க்கு 2 ரூட் வழியா வரலாம். ஒன்னு கேம்ப்ரோ ஜங்ஷன் ரைட் எடுத்துருங்க, தோ மப்பேடு ஜங்ஷன் இங்க லெஃப்ட் எடுத்தா இங்க இருந்து கரெக்டா ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர்ல நீங்க பொன்மார் ரீச் ஆயிரலாம். இது ஒரு ரூட்டா. இன்னொரு ரூட்டு ஈஸ்ட் தாம்பரம் ஜங்ஷன் பிரிட்ஜ் இறங்கி நேரா வரீங்க, மேடவாக்கம் ஜங்ஷன் தாங்க. இங்க இருந்து கரெக்டா ரைட் எடுத்தா இதுதான் மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போற மெயின் ரோடு. இந்த ரோட்டு மேல தான் உங்களுக்கு பொன்மார் ஜங்ஷனை பார்க்க முடியும். ஓகேவா? இந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 7 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல நம்ம பொன்மார் ஜங்ஷனை நீங்க ரீச் ஆயிருவீங்க மக்களே. இதுதான் பொன்மார் ஜங்ஷன். ஓகேவா? 4-way அப்ரோச். லெஃப்ட் எடுத்தா மாம்பாக்கம், நேரா போனா மேடவாக்கம். தோ இங்க ரைட் எடுக்குது. இது என்ன ரோடு தெரியுதா? எஸ், பொன்மார் டு நாவலூர் கனெக்ட் ஆகிற, பொன்மார் டு ஓஎம்ஆர் கனெக்ட் ஆகிற மெயின் ரோடு. இதுதான் பொன்மார் டு நாவலூர் மெயின் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொன்மார் டு நாவலூர் மெயின் ரோட்டு மேலேயே நம்ம சைட்டுங்க. மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது பிளாட், அவ்வளவுதான். இதோ மெயின் ரோடு. ஓகேங்களா? இதுக்கு பேக் சைட்ல நான் இப்ப காட்டுற இந்த பில்டிங்க்கு பேக் சைட்ல லே அவுட் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, சைட்ல இருந்து பார்த்தா நமக்கு மெயின் ரோட் தெரியும். நான் அதை ஆல்ரெடி உங்ககிட்ட காட்டிட்டேன். திரும்ப கூட காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு வீடுங்க இருக்க ஒரு பிரைம் ஏரியால சென்டர்ல நம்ம கம்யூனிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது பிளாட். ஒரு பக்கம் ஓஎம்ஆர், இந்த சைடு பொன்மார், ரைட் எடுத்தா மேடவாக்கம், அந்த சைடு ஈஸ்ட் தாம்பரம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு 5 to 10 நிமிஷம் கனெக்டபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியால தான் பொன்மார்ல சென்டர்ல இந்த சைட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 4வது கிலோமீட்டர்ல ஓஎம்ஆர் மெயின் ரோடு கரெக்டா நாவலூர்ல கனெக்ட் ஆகுங்க. இதான் நாவலூர் டோல். இங்க இருந்து 4வது கிலோமீட்டர். ஓஎம்ஆர்ல உங்களுக்கு தான் தெரியுமே, சிறு ஐடி காரிடார் இருக்கு. டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, இது மாதிரி பல எம்என்சி கம்பெனிஸ் உள்ள இருக்கு. பல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இந்த ஜோன்ல இன்னும் அரௌண்ட்ல லேண்ட் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைட்டை சூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா ஒன்று, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஓஎம்ஆர்லேருந்து இந்த சைட்டு கரெக்டாக ஒரு 4 to 5 கிலோமீட்டர் மட்டும்தான். இன்னொன்று, மேடவாக்கம் ஜங்ஷனும் ஒரு 7 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸ் தான். ஈஸ்ட் தாம்பரம் கனெக்டிவிட்டியும் ரொம்ப ஈஸி. மேடவாக்கத்தில் தான் மெட்ரோ வரப்போகுது. மெட்ரோலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு வெளியவே பாருங்க, நல்லா சூப்பராக ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. இந்த கார்னர் பில்டிங் சாய்பாபா கோயிலுங்க. பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் காலேஜ் இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸ். இங்கே கிறிஸ்டூட் ஸ்கூல் பொன்மாரில் ரொம்பவே ஃபேமஸ். இது இல்லாமல் நிறைய பிராண்டட் ஸ்கூல்ஸை இந்த ஜோன் ஃபுல்லாக பார்க்க முடியும். காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம்ல எம்சிசி காலேஜ் சொல்லலாம், பாரத் யூனிவர்சிட்டி சொல்லலாம், இங்க ஜியான் ஸ்கூல் இருக்கு, இது தானா ஃபிட்ஜி ஸ்கூல் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல பிராண்டட் ஸ்கூல்ஸ் இந்த பொன்மார் ஜோன்ல இன்னும் நரவுல ஏகப்பட்டது இருக்குங்க. உள்ள 40 பிளாட்டுகள் மட்டுமே தான் இருக்கு. சோ மக்களே, டிலே பண்ணிடாதீங்க. நீங்க ஈஸ்ட் தாம்பரம் சைடு, ராஜகில்பாக்கம், செம்பாக்கம், அதே மாதிரி இந்த சைடு மப்பேடு, அக்கரந்தைன், மேடவாக்கம், இந்த ஜோன்ல யார் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாலும் இந்த சைட்டை ஒரு வாட்டி வந்து பாத்துருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுனா மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போற மெயின் ரோட் எந்த அளவுக்கு கமர்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்க. நான் காட்டி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த சைட் வந்திருப்பீங்க, வராதவங்க நான் சொல்லிக்கிறேன், இது சூப்பர் ஏரியா, பிரைம் ஏரியா ஆஃப் சென்னை. ஸோ வந்து பாருங்க, இந்த சைட் கண்டிப்பா சரியான ஒர்த்தான சைட்டு. இங்கெல்லாம் இப்படிப்பட்ட லே அவுட் கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் லட்டா நமக்கு தேவையான சைஸ்ல 700, 800, 900, 1000, 1200 அப்படின்ட்டு நம்ம தேவையான சைஸ்ல நல்ல ஃப்ரண்டேஜோட பிளாட்டுகள் கிடைக்கிறதே இல்லை. இங்க இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் 30 அடி 24 அடி ரோட்டு மேல கேரட் கம்யூனிட்டியில பிளாட்டுகள் அவைலபிள். ஞாபகம் இருக்கட்டும், மெயின் ரோட்டு மேல இருக்கிறது கமர்ஷியல் பிளாட். ரெண்டாவது பிளாட் கமர்ஷியல் பிளாட்டுக்கு பேக் சைட்ல இருக்க பிளாட்ல இங்க ஒரு சூப்பர் கம்யூனிட்டி. இங்க பிளாட்டோட ரேட் என்னவா இருக்கும்?
இவ்வளோ வீடுங்க இருக்கே, ஸ்கொயர் ஃபீட் மேடவாக்கம் வேற. ஸ்கொயர் ஃபீட் ஒரு 6000 6500 இருக்குமா? அதான் இல்லை, 4999 rupees per ஸ்கொயர் ஃபீட். இது ப்ரீ லான்ச்சிங் பிரைஸ் மட்டுமே. கண்டிப்பா ரேட் ரிவைஸ் பண்ணப்படும் ஆஃப்டர் லான்ச். ஸோ சீக்கிரமே வந்து பாருங்க. ஸ்கில் திட்ட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றவங்க ஹைடெக் ஹவுசிங், அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கு. நீங்க அவங்களே கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டா வந்து பார்க்கலாம். இங்க 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் கிடைக்கும். 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 35 லேக்ல வருதுங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஜஸ்ட் 55 லேக்ல இருந்து கட்டியும் தராங்க ஹைடெக் ஹவுசிங். உடனே ஸ்கில் திட்ட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைட் இன் ரீசென்ட் டைம்ஸ் சிஎம்டி அண்ட் ரேராபுரோட மேடவாக்கம் நியர்பை பொன்மார்ல அமைஞ்சிருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட் மக்களே, வந்து பாருங்க. இந்த சைட் கண்டிப்பா பிடிக்கும். எப்படி அந்த சைட் மேடவாக்கம் பக்கமோ இந்த சைடு ஈஸ்ட் தாம்பரம் பக்கமோ வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருக்க மாம்பாக்கம் கனெக்டிவிட்டியும் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 7 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ 4-way அப்ரோச் இருக்கு நம்ம சைட்டுக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். வீடியோக்கு லைக் போடுங்க. ஈஸ்ட் தாம்பரம் ஜோன்ல இன்னும் ரவுண்ட்ல லேண்ட் வீடு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு.